சின்ன ஊர்ல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி வேண்டும். பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு கல்வி வேண்டும், ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்று தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரிகளை உருவாக்குனாங்க. இவங்க 30 வருஷம் பொறுத்து 50% மேல உயர்கல்வி பயின்றவர்களை உருவாக்குவோம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது, மோடி சொல்றாருல்ல. அதை இன்னைக்கு தாண்டி காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாடு. ஆனா அந்த பிள்ளைங்களை படிக்க கூடாதுன்னு புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தா மீண்டும் எல்லாத்துக்கும் எல்லா கல்லூரி படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு. எப்படி நம்ம பிள்ளைங்க அவங்க வேற சிலபஸ்ல கொண்டு வருவாங்க, எப்படி நம்ம பிள்ளைங்க கல்லூரிக்கு போய் படிக்கும்? நீட்ல எப்படி பாதிக்கப்பட்டமோ அப்படியேதான் பாதிக்கப்படுவோம். அதனால் நாம் படிக்க கூடாது, முன்னேறக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் படிக்க கூடாது. மேல்தட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நாங்க ஆட்சி நடத்துறோம். ஏன்னா அவங்க ஆட்சி நடத்துறது அதானிக்கும் அம்பானிக்கும், நமக்கு இல்ல. விவசாயிகள் அவங்களுடைய கடனை ரத்து செய்யணும்னு கேட்டா பண்ண மாட்டாங்க. MSP அடிப்படை ஆதார விலை வேண்டும் என்று விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள், முடியாது. கல்வி வேலை கிடைக்கல, கல்வி கடனை ரத்து செய்ய பிள்ளைங்க கஷ்டப்படுறதுன்னா பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு மழை வெள்ளம் பாதிப்பிற்கு நிவாரண நிதி கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனா கார்பரேட் கம்பெனிக்கு 68,706 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. யார் வீட்டுக்காரு? நம்ம வீட்டுக்காரு. நமக்கு கடன் ரத்து கிடையாது. ஆனா அரசாங்கம் ஏமாற்றணும் நினைக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டது. இந்த விமான நிலையம், கோவையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை மேம்படுத்தி கொடுங்கன்னா பண்ண மாட்டாங்க. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்காக 10 நாள்ல பன்னாட்டு விமான நிலையம், அதுவும் நாட்டின் பாதுகாப்பை பத்தி கூட அது தள்ளி வச்சது. டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட்டை தூக்கி தாரவாத்தாச்சு. இந்த ஆட்சி யாருக்காக நடக்கக்கூடிய ஆட்சி? மோடி சொல்றாரு இந்த நாடுதான் என் குடும்பம்னு. நாடுதான் உங்க குடும்பம், ஆனா அதுல 2 பேர் தான் உங்களுக்கு சொந்தம், வேற யாரும் இல்ல. நாட்டை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள், இங்க இருக்கக்கூடிய மக்களை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். ஆட்சியில இருப்பதற்கு ஏமாத்துறீங்க, மதத்தை வைத்து ஏமாற்றுகிறீர்கள். மக்கள் வேற கேள்வியே கேட்கக்கூடாது. இங்க தமிழ்நாட்டுல மதத்தை வச்சு யாரும் அரசியல் செய்ய முடியாது. ஆனா அடுத்த கேள்வி கேட்பீங்க, மதம் கிடையாது, அடிப்படை வசதிகள் கிடைச்சாச்சு, இன்னொரு கல்லூரி வேணும்னு, என்ன தொழில் முதலீடு கொண்டு வந்தீங்க, ஹாஸ்பிட்டல் சரியில்லைன்னு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி. நீங்க கேட்டீங்கன்னா செய்து தரக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. அவங்க ஒன்னும் செய்ய மாட்டாங்க. அதனால மதத்தை வைத்து மட்டுமே மக்களை பிரிச்சு அவங்களுக்கு இடையே கலவரங்களை உருவாக்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மக்களுடைய கனவு அடுத்த நிலைக்கு போக வேண்டும், பாதுகாப்போடு வாழ வேண்டும். ஆனா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மக்களுடைய ஒரே கனவு, மணிப்பூரோட சேர்த்து சொல்றேன், ஒரே கனவு, என் வீட்டு பிள்ளைங்க உயிரோட இருக்கும். என் பிள்ளை காணும் கலவரத்துல. என்னைக்கு அவரு அம்மா என்கிட்ட சொன்னது, அவன் இருக்கானா இல்லையான்னு தெரிஞ்சா கூட என் மனசை நான் பேசிப்பேன். ஒவ்வொரு பிள்ளையும் அங்கே நடந்து வரும் பொழுது அது என் பிள்ளையா என் பிள்ளையா என்று நினைத்து மனம் பதறுகிறது. நாங்க போய் பார்க்க போயிருக்கோம், ஏன்னா பிரதமருக்கு நேரம் இல்ல வந்து பார்க்கறது. நாங்கள் போன பொழுது ஒரு தாய் சொன்னது இதுதான் பிஜேபி ஆட்சியில மக்களுடைய மனநிலையா இருக்கு. யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் அவங்க மேல வழக்கு. இங்க இருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களுக்கு தெரியும் அவங்க மேல எத்தனை ரெய்டு, எத்தனை வழக்கு, எத்தனை பத்திரிகையாளர்களை தூக்கி சிறையில போட்டிருக்காங்க.
இவங்களை எழுந்து கேள்வி கேட்ட ஓஏபி வாங்குற 2 விவசாயிகள். அவங்க நிலத்தை பறிக்க பார்த்தாரு ஒரு பிஜேபி ஆளு சேலத்துல. அதை எதிர்த்த கேள்வி கேட்டாங்க 2 ஏழை விவசாயிகள் வயதானவர்கள். அவங்க மேல பண மோசடி வழக்கு. பணம் இருந்தாலும் மோசடி பண்றது. இப்படி யார் எதிர்த்தாலும் அவங்க போடுற கிட்டத்தட்ட 90% வழக்குகள் இப்படிப்பட்ட வழக்குகள் தான். நம்முடைய எதிர்கட்சிகள் மீதான வழக்குகள். உலகத்திலேயே பெரிய மோசடி இந்த தேர்தல் பத்திரங்கள் மோசடி தான். வேற யாரும் யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது. அதை ஒரு சட்டமா கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு லீகலா ஒரு கிரைம் பண்றதுக்கு இவங்களுக்கு மட்டும்தான் தோணி அதை செய்து கொண்டு எல்லாருக்கும் வர பணம் ஒரு பக்கம் இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் ஒன்னா வைங்க, இன்னொரு பக்கம் பிஜேபியை வைங்க. பிஜேபிக்கு வந்திருக்கக்கூடிய பணத்துல கால்வாசி கூட மற்ற எல்லா கட்சியும் ஒன்னா சேர்த்து போட்டா கூட வரல. பிஜேபிக்கு 3/4 மேல வருது. அதுவும் எப்படி ஒரு இடி ரெய்டு விடுறாங்க, அவங்க ஒண்ணு வந்து காசை கட்டுறாங்க, கேஸ் முடியுது, மறுபடியும் காசு கட்டுறாங்க. இது பேர் என்ன? மோசடி இல்ல. வீட்டுல வச்சு வந்து நைட்ல கத்திய கழுத்துல வைப்பாங்க, அது பேர் என்ன? இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுங்க. அதான் அதே போல டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களே கைது செய்து வைத்திருக்கிறார் ஒரு வழக்குல. ஆனா அந்த வழக்குல முக்கியமான குற்றவாளி கோவையில் திமுக வேட்பாளரை ஆதரித்து கனிமொழி எம்பி பிரச்சாரம் மேற்கொண்ட அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அப்போது ஒன்றிய பாஜக அரசை அவர் கடுமையாக சாடினார். தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் அமல்படுத்த மாட்டோம் என்று குறிப்பிட்டார். சாமானியர்களுக்கான ஆட்சி ஒன்றியத்திலும் தொடர வேண்டும் என்றும், பாஜக ஆட்சி நடத்துவது அதானி மற்றும் அம்பானி ஆகிய இருவருக்கும் தான் என்றும் கனிமொழி பேசினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.